இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய கயல் சீரியல் நடிகை சுபாஷினி இறந்து போகிறதுக்கு முந்தைய நாள் இரவு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வெளிவந்திருக்கு தான். அதோட விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவங்க தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டில் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போகிறதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் யூகங்களாக ஸ்ப்ரெட் ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக அவங்க மரணத்துக்கு அவங்க தற்கொலைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. தன்னோட மனைவியை எந்த அளவுக்கு அவர் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சுபாஷினியோட கணவராக இருக்கக்கூடிய பிபின் சந்திரா அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் எமோஷனலாக போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் ஏப்ரல் 12ஆம் தேதி சுபாஷினியோட பிறந்தநாள் வருது. ஏப்ரல் 21ஆம் தேதி இவங்களுடைய 2வது திருமண நாள். திருமணமாகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிளான்லேயும் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் சனிக்கிழமை இவங்க தங்கியிருந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் தாங்கல இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் தான் இவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தைய நாள் அதாவது சனிக்கிழமை இரவு இவங்க வெளில போயிட்டு ரூமுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறமா சனிக்கிழமை நள்ளிரவு தான் இவங்க தற்கொலை முயற்சி ஈடுபட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. போலீஸார் சம்பவ இடத்துக்கு வந்து இவங்க உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சதுக்கு பிறகு எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு அவங்களுடைய உடலை குடும்பத்தார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சனிக்கிழமை நைட்டு இவங்க வந்து கடைசியாக கணவர்கிட்ட வீடியோ காலில் பேசினதாகவும் இன்னொரு பக்கம் இவங்க 2 பேர் கடையில் அந்த வீடியோ காலில் சண்டை வந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்பத்தகாத வதந்திகளாகவும் பரவிட்டு இருக்கு. அதுக்கு இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட எந்த விதமான ப்ரூஃபும் வெளியே வரலை. இன்னொரு பக்கம் சனிக்கிழமை இரவு இந்த விஷயம் நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமை நைட்டு இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்களா, லாஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை இரவு எங்கே வந்திருக்காங்க, எங்கே போயிருக்காங்க, எத்தனை மணிக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க உட்பட எக்கச்சக்கமான விஷயங்களை சிசிடிவி மூலயமா போலீஸார் விசாரணை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் சனிக்கிழமை இரவு இவங்க தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை இரவு அதுக்கு முந்தைய நாள் எப்பவும் போல் வெளில போயிட்டு அவங்க டின்னர்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் அவங்க வரக்கூடிய டைமுக்கு அவங்களோட ஃப்ளாட்டுக்கு அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டாங்களாம். வந்து இரவு தூங்கிட்டு மறுநாள் காலையில் எப்பவும் போல் இருந்து அவங்களோட ஆஸ் யூஷுவல் ஒர்க்கையும் பார்த்துருக்காங்க. அப்போ சனிக்கிழமை இரவுக்கு மேலே தான் இவங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்கும். அவங்க ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு அதுதான் ரீசனாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி தன்னுடைய மனைவி சுபாஷினியை கணவர் பிபின் சந்திரா எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு எமோஷனலான போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்ட்டில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உன்னோட ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும். உன்னை மாதிரி என்னை யாருமே லவ் பண்ணல, நானும் உன்னை மாதிரி வேற யாரையும் லவ் பண்ணது கிடையாது. நீ உயிரோட இல்லை அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல. என்னோட நினைவுகளில் எனக்குள்ள நீ வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க. நீ இங்கே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்னை விட்டு நீ எதுக்காக போன? உன்னோட பிறந்த நாள், நம்மளோட திருமண நாளை கொண்டாட ஆசைப்பட்றேன். நீ இல்லாமல் நான் இல்லை. அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவியே, கனவு காண்பியே, ஆனால் அதெல்லாம் பாதையை விட்டுட்டு போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எமோஷனல் போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தன்னோட மனைவியை அவர் ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. கடந்த 2 நாட்களாகவே அவங்க எப்பவும் போல இருந்திருக்காங்க. அவங்களோட இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.